இன்னைக்கு நம்ம படத்துல பார்க்க போற பெண்களுக்காக எடுக்கப்பட்ட மதத்தையும் அதனால பின்பற்றக்கூடிய சடங்குகளை யாரு ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்களோ அந்த பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படம். படத்துல ஏகப்பட்ட விஷயங்களை அழகா கதைக்குள்ள போ. படத்தோட ஸ்டார்டிங் ஒரு வீட்டை இந்த வீட்டுல யாருமே பாத்திமாங்கிற ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. இஸ்லாமிய பெண். இந்த பெண்ணு காலைல ஏந்திருக்கிறது, வீட்டை பெருக்கிறது, சமைக்கிறது, இவளுக்கான வேலையை மட்டும் இவங்க பாத்துக்க. வீட்டுல யாரும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெண்ணுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் இருக்கு. அதனால இவளோட வாழ்க்கையே தலையிலா போய் இஸ்லாம மதத்தையும் ரொம்பவே நம்பிக்கையா நம்புறவங்க பின்பற்ற ஃபாத்திமானா நட்சத்திரம் அழியறதுதான் இவளோட வாழ்க்கையா இருக்கு. இப்ப அந்த பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கதவு தட்டுற சத்தம். நம்ம ஃபாத்திமாவை முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு அங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டது இல்லையா, அங்க பக்கத்துல இருக்க ஜன்னலை திறந்து பாக்குறாங்க. அப்போ அங்க ஒருத்தர் வயிற்றுல ஏதோ பயங்கரமான அடியோட காயங்களோட சுருக்கு போராட்டி கதவு தட்டி. அதை பார்த்து நம்ம ஃபாத்திமாவோ, ஐயோ இங்க தயவு செஞ்சு வராதே, நான் கதவை திறக்க கூடாது, வீட்டுல வேற யாரும் கிடையாது, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா அந்த ரத்தத்தையும் அவருக்கு அடிப்பட்ட அந்த காயத்தையும் பாக்குறாரு. அவரு தண்ணி வேணும்னு சொல்லி நம்ம ஃபாத்திமா கிட்ட கேட்கும்போது, நான் கதவை திறக்க கூடாது, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற நம்ம ஃபாத்திமா சொல்றேன். இப்ப அவர் அங்கே மயங்கி விளையாட ஃபாத்திமா கதவை சாட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரங்க, அம்மா இங்க யாருனாவது அடிப்பட்ட மாதிரி ஏதாவது ரத்த காயங்களோட யாராவது வந்தாங்களான்னு சொல்லி விசாரிக்க. நம்ம ஃபாத்திமாவோ அப்படிலாம் யாரும் வரலைங்க சார். நம்ம போலீஸும் அங்கே கிளம்புறோம். அதே சமயம் கட் பண்ணா உள்ளதான் நம்ம சூர்யா இருக்காப்ல. உசிருக்கு போறான்னா நம்ம சூர்யாவா மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால நம்ம பையனை காப்பாத்திருக்கோம் ஃபாத்திமா. நம்ம ஃபாத்திமா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவருக்கு முதலுதவி சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டு வயிற்றுல பயங்கரமான ஒரு கத்தி குத்து போல அதுக்கான ஸ்டிச்சர் எல்லாம் போட்டுட்டு அவரை அப்படியே படுக்க வைக்க. இப்ப அடுத்த நாள் ஏந்திருக்கிறாரு, கண் முழிச்சு பாக்குறாரு. நம்ம ஃபாத்திமா முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களோட ட்ரெஸ்ல ரத்த கரையா இருந்து சொல்லிட்டு தான் உங்களுக்கு பக்கத்துல ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நம்ம சூர்யாக்கு வீட்டுல இருந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கு, அதையும் போட்டுக்கிறேன். இது யாருதுன்னு கேட்கறாங்க. ஆனா அதுக்கான பதில் சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ், சரியா காப்பாத்தி நான் கிளம்புறேன், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்க சூர்யா கிளம்ப. ஆனாலும் நம்ம ஃபாத்திமா இருங்க இப்ப போறீங்க, இப்பெல்லாம் நீங்க வெளியே போக கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. ஏங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்நேரத்துல ஒரு ஆம்பளை வெளியே போனா என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நைட்டு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாத்திமாவை சொல்லும் போது, நம்ம சூர்யாவை முன்ன பின்ன தெரியாத ஆளை வீட்டுல தங்க வைக்கிறீங்களே, நான் ஏதாவது உங்களை தப்பா நடந்துக்கிட்டுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்டிச்சர் போட்ட எனக்கு அதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு நல்லா போல்டாவும் தைரியமாவும் பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் சரிங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கிறீங்க, இது உங்க வீடு தானே, ஏன் பர்தால இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அந்த பொண்ணு உள்ள போய் பேசுறது நம்ம சூர்யா கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போதான் அவங்க சொல்றாங்க, நான் இக்தால இருக்கிறேன் அப்படி. எதுக்காக அப்படின்னாக்கா அதுக்கான பதில் இல்லை. ஆனா நம்ம ஹீரோ பல்லு விலைக்காக இருந்தாலும் நம்ம ஃபாத்திமா திரும்ப சொல்றாங்க, இது ஒரு சடங்கு, யாருக்காக, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நம்ம ஃபாத்திமாவோ இது பின்படுத்தும் போது எந்த ஆம்பளையும் ஏடு எடுத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணால பாக்குறதே பாவம், தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சூர்யாவும், நீங்க தானே பார்க்க கூடாது, ஆம்பளைங்க நாங்க பார்க்கலாம்ல, இந்த சடங்கு ஆம்பளைக்கு கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இதுவும் குரான்ல 2 பேரும் பார்க்க கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, காத்திருப்பு இருக்கான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காத்துக்கிட்டு இருக்கணுமா, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இது வர்றவங்களுக்காக இல்ல இறந்து போனவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாத்திமாவும் சொல்றாங்க. நம்ம சூர்யாவும், யாருங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட வீட்டுக்காரர் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப அப்செட் ஆகும். ஃபாத்திமா கிட்ட, இறந்து போனவங்களுக்காக ஒரு பொண்ணு ஒரு 4 மாசமா வீட்டுல அடைச்சு கிடக்கிறது தப்பு இல்லையா, இது சரிதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவு கேட்கும்போது, நம்ம ஃபாத்திமாவோ, இது பாருங்க தேவையில்லாமலாம் கேட்க வேண்டாம், ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உதவி தான் பண்ணிருக்கேன், போகும்போது நல்ல ஹாஸ்பிட்டலா போயிட்டு பாத்துக்கங்க நைட்டு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு பதில் சொல்லலாம் பரவாயில்ல, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேயே போய் உட்கார்றாரு ஒரு ஓரமா. இப்ப ஃபாத்திமா சாப்பிட்றதுக்கான டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது கூட முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா ஆண்கள் முகத்தை பார்க்க கூடாது, அதனால அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும், சாரிங்க நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்களா உங்க ஹஸ்பண்ட் செத்ததுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. என்னங்க தெரியலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா என் வீட்டுக்காரரை எனக்கு ஒரு வாரமா தான் தெரியும், அவரை பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணு சொல்லும் போது, நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஃபாத்திமா கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல உங்க வீட்டுக்கார இறந்துருக்குன்ற விஷயத்த நம்ம ஃபாத்திமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோக்கு வந்து ஃபாத்திமா கிட்ட, சாரிங்க நான் ஏதாவது உங்க மனசை கஷ்டப்பட்டு தான் மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஃபாத்திமாவோ, ஃபர்ஸ்ட் நீங்க என் மேல இந்த மாதிரி பரிதாபப்பட்டு பேசுறத நிப்பாட்டுங்க, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற. ஏங்க ஒரு ஆறுதலுக்காக தாங்க சொன்னா, மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது, நீங்க ஒரு ஆறுதலுக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு, நீங்க எதுக்கு என்ன காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதே இடத்துல எந்த நாய் பூனையா இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன், ஏன்னா ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாத்திமாவை சொல்லும்போது, அதே மனிதாபிமானத்துல தாங்க நானும் கேட்டேன், ரொம்ப ஓவரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யாவும் சொல்லும்போது, ஃபாத்திமாவும், உங்க உடம்புல ஏன் நிறைய தழும்பு வெட்டு காயங்கள்லாம் இருக்கு, எதனால அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா கேட்கும்போது, என்னை காப்பாற்றவங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது ஃபாத்திமாவும் சிரிக்கிறாங்க. சரிங்க கோவப்படாதீங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோவும், இந்த 4 மாசம் இத்தால இருக்கிறீங்களா, எந்த ஆம்பளையும் பார்க்க கூடாது பேசக்கூடாது சொல்றீங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி கேட்கும்போது, அந்த 4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட
விருப்பப்பட்டா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்னங்க புது கதையா இருக்கு? எனக்கு இந்த உங்க இஸ்லாமிய மதத்திலயோ இதுலயோ எனக்கு எந்த விருப்பம் கிடையாது, எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இப்படிலாம் இருக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க விருப்பப்பட்டு தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுல எனக்கு தெரியல, இஸ்லாமியத்தை நாங்க நம்புறோம், அதுல இருக்கிற சடங்கை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாத்திமாவும் சொல்லும்போது இப்போ அங்க ஒரு போன் கால் வருது. நம்ம ஃபாத்திமா மாமியார் 2 பேரும் ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க, அதனால அவங்க நாளைக்கு காலையில தான் வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப திரும்ப பேசும்போது நம்ம சூர்யா சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு போனேன், அங்கதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குது. எதுக்காக போனீங்க, அதுக்கு ஏன் கத்தி குத்துலாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி, எங்க பணத்துக்காக உங்க உசுரையும் விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபாத்திமாவோ எனக்காது பாதியில வந்த உறவு தான் இல்லை, உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து வந்த உறவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க. இப்போ அடுத்து அந்த பொண்ணு தொழுகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. தொழுகும் போது அது என்ன மொழி, அரபு தானே, அதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. புரியாத மொழியை எப்படிங்க நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது நீங்க இந்த மதத்தெல்லாம் நம்புறீங்களா சொல்லி கேட்க, அவங்க தொழுகிற புக்கில் சில பணங்கள்லாம் வச்சிருக்காங்க, அந்த பணத்தை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு சாமிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஃபாத்திமா சாமிக்கு எதுக்கு பணம், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சூர்யாவோ நீங்க வேற, இந்த சாமியை பார்க்கனால இங்க பணம் தாங்க அப்படின்னு சொல்லி பொதுவா ஒரு சாமியை பார்க்கணும் 50 ரூபா இருந்துன்னு வச்சுங்க, ஒரு 2 மணி நேரம் காத்திருக்கும். அதுவே ஒரு 100 ரூபாய் இருந்தா 1 மணி நேரம், இதே 1000-500 கொடுத்தா வச்சுங்க அடுத்த 2 நிமிஷத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிடும். இங்க எதுவுமே சரி கிடையாது, மதம் இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு பேசாம உங்க வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற நம்ம சூர்யாவோ. அதுக்கு நம்ம ஃபாத்திமா இதுவே உங்க அக்கா தங்கச்சிக்கோ யாருக்காவது என் நிலைமை ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா ஹாப்பியா ஒரு 4 மாசம் பிரச்சனையே இல்லாம ஜாலியா இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம நசீமா இது உங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும், ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நேத்து நீங்க எங்க இருந்தீங்க சொல்லி கேட்கும்போது நேத்து இந்த மாதிரி போராட்டத்துக்கு போனான்னு சொல்றாரு. அதுக்கு முந்தின நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனேன், அதுக்கு முந்தின நாள் உடம்பு சரியில்லை வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் கேட்டா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையை பார்ப்பீங்க, ஆனா நான் கிட்டத்தட்ட 1.5 மாசமா என் வீட்டுல பெருக்கிறது கூட்டுறதுன்னு இப்படி இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறேன், பேசுறதுக்கோ வாய் விட்டு அழுகிறதுக்கு கூட எனக்கு இங்க யாருமே கிடையாது, சொல்றதுக்கு ஆறுதலும் யாருமே கிடையாது சொல்லி ரொம்ப வருத்தப்படுறேன். அதை பார்த்து நம்ம சூர்யாவை இதுக்கு தாங்க சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம், இந்த மதத்தெல்லாம் விட்டுடுங்க, பேசாம நீங்க உங்க லைஃபை வாழலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாத்திமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு, பேசாம உங்க வீட்டுல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே எங்க மாமியாரோட சொத்தான ஆயிட்டா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்டேன் 4 மாசத்துக்கு, அது இல்லாம எனக்கு எங்க வீட்டுல அப்பா கிடையாது, இறந்து போயிட்டாரு, அம்மா மட்டும்தான், அவங்களையும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃபாத்திமா அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. அவங்க அப்பா ரொம்ப நல்லவர், இந்த இஸ்லாம் மதத்தை ஊறி போனாலும் ஆனா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த காலத்து ஜென்ரேஷன் மாதிரி தான் அவரும் யோசிப்பார். அதை யோசிச்சு தான் நம்ம ஃபாத்திமா ஸ்கூல் படிக்கிறதோட அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட அவரு நர்சிங் வரைக்கும் படிக்க வைக்காரு. ஸோ இந்த விஷயத்துல நம்ம சூர்யா கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும், கல்யாணம் ஆகின புதுசுல சந்தோஷமா இருந்திருக்கு, அப்பதான் என் வாழ்க்கையில நான் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன், ஆனா அது கொஞ்ச நாள் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக் வராங்க. கல்யாணம் ஆகி இவங்களுக்கு முதல் இரவு நடக்கும்போது தான் நம்ம மாப்பிள்ளையோட முகத்தையே இவங்க பாக்குறாங்க நம்ம ஃபாத்திமா. அப்படி பார்க்கும்போது இவங்களோட முதல் இரவுல கூட நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், உங்களை பத்தி புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லும் போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம உனக்கு எப்ப விருப்பமா இருக்கோ அப்ப நம்ம வச்சுக்கலாம், அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வரைக்கும் தான் அவர் கூட அதிகமா பேசுனது அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா கிட்ட ஏங்க எனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட உங்க வீட்டுக்காருக்கு உன்னை பத்தி தெரியாதுங்க, அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க உங்களே நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சூர்யா கேட்கும்போது இதெல்லாம் சம்பிரதாயம், திரும்பவும் அதுதான் ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி எங்களுக்குள்ள ஏதாவது நடந்து பிறக்க போற குழந்தை யாரோடது தெரியணும், அதுக்கு யார் அப்பான்னு தெரிகிற வரைக்கும் இந்த மாதிரி நாங்க தனியா தான் இருக்கணும், அதுக்காக தான் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாத்திமா சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சிரிக்கிறார். எங்க நீங்களா உண்மையாலுமே நர்சிங் தான் படிச்சீங்களா, இந்த காலத்துல குழந்தை யாருக்கு பிறக்குது யார் அப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்னா அவ்வளவு கஷ்டமா, வளர்ச்சி எங்கேயே இருக்கு, நீங்க இன்னமும் அந்த பழைய காலத்துல எழுதினதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உங்களுக்கு என்னங்க தெரியும் காத்திருக்கிறத பத்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவரோட பிளாஷ்பேக்கை ஒன்று ஓப்பன் பண்றாரு. நம்ம ஹீரோவுக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்றதை விட அப்பானா யாருன்னே தெரியும், ஏன்னா அவங்க அம்மா பாலியல் தொழில் பண்ணவங்க, அப்படி யாருக்கு பிறந்தோன்னு கூட தெரியாம தான் நம்ம ஹீரோ பிறந்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் நைட்டு 2 மணி வரைக்கும் நம்ம அம்மா வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா கஸ்டமர்லாம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னை பாக்குறதுக்காக வருவாங்க, அப்ப கூட எந்த கஷ்டத்தையும் சொல்லாம தனக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு டெய்லி எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்க வர வரைக்கும் 2 மணி வரைக்கும் தூக்கத்துல நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இப்படியே 12 வருஷம் ஆயிருக்கு. எங்க அம்மா வெளியே போய் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷம்
சந்தோஷமா இருக்கலாம் தான் நினைச்சோம். ஆனா இந்த சமூகம் ஒரு சாக்கடையா கூட மதிக்கல எங்க அம்மாவை. எங்க அம்மாவால போக முடியும், ஆனா இந்த சமூகம் ஏத்துக்கல, அவங்கள ஒரு சாக்கடையா தான் பார்த்தோம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு உங்களால போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு எங்கடா போனா, நேத்துல இருந்து உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்றாரு. நான் இப்போ இங்க ஒரு பொண்ணு வீட்டில் தான் இருக்கேன், அவ தான் என் உசிரையே காப்பாத்தினா. என்ன கேட்டா இது நாள் வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா அவ தான் என்ன காப்பாத்தினா, அவ தான் எனக்கு கடவுளா தெரியுறா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு தான் இருக்கா, இதெல்லாம் விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஏதோ தப்பாக எதை நடந்துட போதுரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுரா, அவ ரொம்ப தைரியமான பொண்ணு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. அதே சமயம் நம்ம பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜா போடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க பார்த்தா பேசினேன் அப்படிலாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம பாத்திமா மெசேஜா அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களே இதை தான் சொல்றாங்க, பார்த்துக்கோ வெளியே தெரிஞ்சா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க நம்ம ஹீரோவும். இப்போ அப்படியே கொஞ்சம் நைட் டைம்ல ஆகுது. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது அப்படியே இங்க ஒரு ஃபிளாஷ்பேக், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல ஹனிமூன் போலாம் சொல்லி நம்ம ஹீரோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொடுத்துருக்காங்க டிக்கெட். அப்படி போகும்போது உனக்கு பிடிச்ச டிஷர்ட்லாம் போட்டுக்கோ, எடுத்துக்கிட்டு வா, அங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நீயா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பொண்ணும் நம்ம சூர்யாவை பார்த்து இன்னொரு, ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சூர்யாவும் சொல்லும்போது நம்ம ஃபாத்திமாவோட முகமே வேற மாதிரி. நம்ம ஹீரோ என்னங்க முகமே மாறிச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, என் மூஞ்சிக்கெல்லாம் யாருங்க பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபாத்திமாக்கு ஒரு சந்தோஷம் சிரிப்பு இருக்கு முதல்ல. இப்போ நம்ம ஹீரோவும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க ஏன் இப்படியே இருக்கீங்கன்னு கேட்கும். எனக்கு இது பிடிக்கல, கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோ சூர்யாவோ பேசாம உங்க வீட்டுல பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, வீட்டுல பேசுறதுக்கு இது ஏன்னா நேரமும் இல்லை, அதே மாதிரி நான் பேசினாலும் எனக்கு ஒரு மனசாட்சியே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற. ஊர்ல யாரு என்ன சொன்னா என்ன, இவன் சொல்லுவான் அவன் அதை சொல்லுவான் அப்படிலாம் நீங்க நினைக்காது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கு. இறந்து போனவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா உங்க வாழ்க்கையே போச்சு, நீங்க இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா உங்க வயசு என்ன ஆகுது, அதுக்குள்ளே பல வருஷம் வாழ்ந்து முடிச்ச மாதிரி இப்படி வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன், பேசாம விட்டுட்டு வேலையை பாருங்க நம்ம சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே சமயம் சமைக்கலாம் முடிவு பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லி கேட்கும்போது எனக்கெல்லாம் சோறு கிடைச்சாலே பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம சூர்யா சொல்லும்போது வேணா பிரியாணி செய்யட்டுமா அப்படின்னு, ஆனா அதுல பீஸ் இருக்காது, வேற பிரியாணி மட்டும் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. சமைக்கிறாங்க. இப்ப ஃபாத்திமா என்ன உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி நம்ம சூர்யா கிட்ட கேட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சொல்லுவோம். எதுக்காகனா உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓ நான் கூட பேசுறதான் பிடிச்சிருக்கா, அப்ப என்ன பிடிக்கலான்னு சொல்லி நம்ம ஃபாத்திமா கேட்கும்போது இது என்ன வித்தியாசம், அது வேற தனியா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், நீ ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கு, பிடிக்குன்னா பிடிச்சிருக்குன்னு முகத்துக்கு நேரம் சொல்லு, அதுல ஏன் அப்படி குழப்பற அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாத்திமாவும் சண்டை போடுறாங்க. இதுல நான் எது குழப்பிலையே, பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு, நீயா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீயா ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காத, இப்படிதான் நீ இருக்கிறத இல்லைன்றத இருக்கிறதாவும் நினைச்சுக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா பேசும்போது, ஆமா புருஷன் இறந்த துக்கத்துல கூட உனக்கு நான் அப்படி பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தியா, இதுல ஏன் தப்பு தான், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமாவும் கொஞ்சம் கோபமா பேசும்போது, இப்ப என்ன நான் இருக்கிறதான பிரச்சனை, நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்லி அங்கே கிளம்பலான்னு போறேன். நம்ம ஃபாத்திமாவை வழிமறிச்சு தப்பு தான் நான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்திமா எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஒன்ன நீயே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ இப்படி தப்பா நினைக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா போய் கிளம்பட்டுமா, ஆனா நான் கிளம்புனாலும் அடுத்த 5 நிமிஷத்துல உன் முகத்தை மூடிக்கிட்டு இதே மாதிரி இதே இடத்துல நின்றுக்கிட்டு பழசதெல்லாம் நோண்டிக்கிட்டு தான் இருப்ப அப்படிங்கிற நம்ம சூர்யாவை சொல்ல. நம்ம ஃபாத்திமாவும் அதுதான் எனக்கு பயமா இருக்கு, நீ வந்த நாள்ல இருந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன், என் பிரச்சனையை சொல்றதுக்காவது ஒரு ஆள் இருந்தது நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாத்திமாவும் அழுகிறாங்க. இப்ப நான் என்னதான் பண்ணு சொல்லி கேட்கும்போது, இப்ப நீ கிளம்ப வேண்டாம், காலையில கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாத்திமா. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அங்கேயே தங்குறாரு, ஃபாத்திமாவும் நம்ம சூர்யாவும் அங்கேயே சாப்பிட்றாரு. நம்ம ஃபாத்திமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்னைக்கு நைட் எல்லாம் வளையெல்லாம் போட்டு பாக்குறது எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் விரிஞ்சாச்சு. நம்ம ஹீரோவும் கிளம்பலாம் சொல்றாரு. ஆனா நம்ம ஃபாத்திமா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலாம் முடிவு பண்றாரு. அப்படி கிளம்பும் போது நம்ம ஃபாத்திமா கூப்பிட்டு தன்னோட முகத்தை இது நாள் வரைக்கும் நம்ம சூர்யா கிட்ட காமிச்சதில்ல, ஏன்னா இதெல்லாம் சம்பிரதாயம், இதெல்லாம் சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பின்படுத்திருந்தா இல்லையா. இப்ப நம்ம ஃபாத்திமாவோட முகத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயங்கரமா சிரிக்கிறார். ஏன்னா இது நாள் வரைக்கும் இதெல்லாம் பின்படுத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, இப்போ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷம். அதே சமயம் ஹீரோ போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபாத்திமா திரும்பவும் அவங்களோட குரானை படிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட கதையும் முடிக்கும். இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிடுறாங்க. ஆனாலும் அந்த காலத்துல பின்படுத்துற மாதிரி இப்பயும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா இந்த உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதே ஒரு பொண்ணுக்கு பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, அது இதுன்னு ஏகப்பட்ட சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணி, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் சந்தோஷம், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.